பாவம் வந்தி என்னும் கிழவியின் பங்கு மட்டும் அடைபடாமல் கிடக்கிறது. வந்திக்கு வேலையாளாய் வந்த ஒருவன் சரிவர தன் பணியை செய்யாமல் பொழுதை கழிக்கிறான். அதனால் அப்பகுதி நூற்றை கெடுத்தது குறுணி என்பது போல ஒருத்தி பங்கு ஊரார் பங்கையும் கரைக்கிறது என்றனர். உடனே அப்பகுதியை பார்வையிட வந்த பாண்டிய மன்னன் அந்த கூலியாளை அழைத்து தன்னுடைய கை பிரம்பால் ஈசன் முதுகில் அடித்தான். அடித்த கணத்தில் கூலியாளாக வந்த நம் பெருமான் ஒரு கூடை மண்ணை உடைப்பில் கொட்டி மறைந்தார். அந்த மண் மலை போல் உயர்ந்தது. மன்னன் இறைவனை அடித்த அப்பிரம்படி அரசன், அரசி, அமைச்சர், காவலர்கள் முதலிய எல்லோர் முதுகிலும் பட்டது. மேலும் அண்ட சராசர பொருட்கள் அனைத்தின் மேலும் பட்டது. இறைவன் தன் அடியாரான வந்தியின் பொருட்டு தாமே கூலியாளாக